ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், மாடி தோட்டத்தில் ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் வீடியோ தான். அஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்ம தோட்டத்தில் பூக்கள் நிறைய பூ பூத்துருக்காங்க, அதை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். எப்பவும் போல் பூக்களே இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. பட் நம்ம பறிச்சுட்டே வரும்போது நமக்கு நிறைய பூக்கள் கிடைப்பாங்க. பூக்கள் சரியாக நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலைன்னா நம்ம பிளான்டோட வளர்ச்சி அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஸோ பிளான்டோட க்ரோத்துக்கு ஹார்வெஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் செடியில் பூ அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செடியோடே விட்டுட்டிங்கன்னு வைங்களா, பிளான்டோட க்ரோத் அப்படியே ஸ்டார்ட் ஆகிரும். நான் பூச்செடியை மட்டும் வளர்த்தல, இங்கே பாருங்க எவ்வளோ களைச்செடிகள் வளர்த்துறேன் பாருங்கள். இதை நான் விதை போட்டெல்லாம் வளர்த்தல, நான் ஒன்றும் போன்னு விரட்டுறேன், அதுவும் போவே மாட்டேங்குது, வளர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல. ஸோ அஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் நம்ம களையை எடுத்து போடணும். அவங்க விதையோ வேற விட்டுட்டு போவாங்க, திருப்பியும் வருவாங்க. ரோஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக பூத்துருக்குன்னு. அப்புறமா ஆரஞ்சு ரோஸு, அடுத்ததாக பிங்க் ரோஸு, இன்னும் அந்த பக்கம் இருக்குது. அந்த பக்கம் பறிச்சிட்டு இந்த பக்கம் வருவோம். இந்த பாருங்க, ரெட் ரோஸ் டபுள் கலர் இந்த இருக்கு. சூப்பராக அழகாக பூத்திருக்காங்க. அடுத்ததா பட்டன் ரோஸ். பட்டன் ரோஸு, அதுக்கப்புறமா ஒயிட் வித் பிங்க் ரோஸு எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். இந்த அவரைக்காய் செடி ரொம்ப பிஹேவ் பண்ணுதுங்க பாருங்க, எப்படி படர்ந்து வந்துட்டுருக்குதுன்னு. இதில் இருக்க செடி எல்லாத்தையும் தள்ளி தான் வைக்கணும். அப்புறமா நம்ம காஷ்மீரி ரோஸு. நம்ம நிலமை வீடியோ எடுக்க ஆளெல்லாம் ஒன்மேன் ஆர்மி மாதிரி ஆயாச்சு. அவங்களுக்கு டைம் இல்லை வீடியோ எடுத்து தரதுக்கு. ஸோ பிஸி ஆகிட்டாங்க வீடு வேலையெல்லாம் நடக்கிறனால. ஸோ நம்ம டியூட்டியை கரெக்டாக பார்க்கணும் இல்லை. அவங்களால முடிஞ்ச டைம் இருக்கப்போ வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க, இல்லாத டைம் நம்ம வீடியோ எடுத்து தான் ஆகணும், ஃப்ளவர் ஹார்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா வேறு வழியே கிடையாது, செடியெல்லாம் நாசாகிரும். இங்கே பாருங்க என்ன களைச்செடியாக இருக்குதுன்னு பார்க்கும்போதே மறுக்கமாக இருக்குது. இன்றைக்கி எடுக்கணுன்னு தான் இருந்தேன், டைம் இல்லை, ஏதோ வேலை வருது. வீடு பால் காய்க்கிற வரைக்கும் இப்படி தான் போகும் போல் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவு கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். கவனிக்கலாம் இந்த அளவு பூக்காது. தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், கவனிச்சா எப்படி இருக்கும் கார்டன், கவனிக்காட்டு எப்படி இருக்கும் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃபேரி ரோஸ் அழகி அப்படி ஷைன் பண்ணிட்டு தான் இருப்பாங்கப்பா, செமையாக பூத்துருக்காவ. இது இந்த ரோஸுக்கு ரோஸ் என்னோடய ஒரு ஃபேவரட் ரோஸ் வெரைட்டியில் ஒன்று. நம்ம தலையிலலாம் வைக்க முடியாது, நம்ம சாமி ஃபோட்டோக்கு ஒரு கொத்து பூத்துன்னா எல்லா சாமிக்கும் ஒரு பூ வைக்கலாம், அதுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் கார்டனில் நம்ம பறிக்காமல் விட்டோம்னாலும் கொத்தாக பூ பூத்து அழகாக இருப்பாங்க. அப்புறம் சாமிக்கு நிறைய பூத்தாங்கன்னா குட்டியாக மாலை கட்டி அழகாக போடலாம். ஸோ எனக்கு இந்த ரோஸ் ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் நான் இந்த பெருசாக வளர்ந்து ஒரு பூ 2 பூ பெருசாக பூக்குமே அந்த ரோஸ் கலெக்ஷனை விரும்பவே மாட்டேன். ஏன்னா அந்த ரோஸ் நமக்கு டெய்லி பர்பஸுக்கு பூ தராது. எந்த ஒரு தேவைக்காக இருந்தாலும் சரி தான், சாமிக்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம தலைக்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி தான். இந்த ரோஸ் எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது, எப்போ பாரு பூத்துட்டே தான் இருக்கும். ஒரு பக்கம் பூப்பாங்க, அடுத்த பக்கம் தடுப்பாங்க, அடுத்து திருப்பி நமக்கு பூ பூத்துருவாங்க. இந்த ரோஸ் ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலரில் தான் பூக்கும், அதுக்கடுத்து இந்த கலரில் மாறும், அதுக்கடுத்து இந்த கலரில் வரும்,
அடுத்து ஃபைனலி இந்த கலரில் வரும். செமையாக இருக்கும். இந்த ரோஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோஸ் வெரைட்டி தான். இது வந்து நான் வீட்டில் இருக்கும்போதே கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ரோஸெல்லாம் நிறைய வளர்த்துருக்கேன். நிறைய பூக்கும். நம்ம என்ன சொல்கிறது, நமக்கு வேண்டான்னு சொல்கிற அளவு பூக்கும். அதே மாதிரி இது வந்து ஸ்னோ ஒயிட் வந்து நான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் பெருசாக ரொம்ப வளர்த்துறேன் நிறைய வச்சு. எனக்கு வந்து எப்போவுமே நிறைய பூ இருக்கும், பூ இல்லாமலே இருக்காது. நான் இந்த மாதிரி ரோஸஸை பார்த்து செலக்ட் பண்ணி தான் வாங்கிட்டு வருவேன். சில நாள் பெருசாக பூ பூக்கிற ரோஸை பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். சரி இந்த மாதிரி வெரைட்டி நம்ம ஒன்று வாங்கி வைப்போம் அப்படின்ட்டு வாங்கி வைப்பேன். அது என்ன செய்யும், அந்த நேரம் பூக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் ஒன்றால் ஆனதை பார்த்துக்க, நீ எவ்வளோ ஃபெர்டிலைசரும் கொடு, நான் இப்படி தான் இருப்பேன், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள ஆசையே போயிடும். இன்னும் எங்கேயாச்சும் நர்சரி போகும்போது ஆசை யாரை விட்டுச்சு, அப்படி ஏதாவது ஒரு ரோஸ் 2 ரோஸ் எதாவது வாங்கி வச்சுருப்பேன். ஆனால் ஒரு சில ரோஸு அதுலேயும் கூட நமக்கு நல்லா பூக்கத்தான் செய்யுது. பார்ப்போம், அதுக்கு என்ன ட்ரிக்குன்னு கண்டுபிடிக்க எனக்கு தெரியல. ஒரு சிலவங்களாம் வளர்த்துறாங்கப்பா பெரிய ரோஜா செடியெல்லாம் நிறைய பூ பூக்குது. அது எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்லாம் தெரியாது. மேக்ஸிமம் என்கிட்ட இருக்கிறதெல்லாமே நாட்டு வெரைட்டி ரோசஸ் மாதிரி உள்ள ரோசஸ் தான் இருக்கும். இது வந்து பன்னீர் பட்டன் ரோஸு. இதுக்கு என்ன ஃபெர்டிலைசர் கொடுத்தேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். யாரும் இது வரைக்கும் கமெண்ட் பண்ண மாதிரி இல்லை. ஸோ யாருக்கும் தெரிஞ்சுக்க ஆசை இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயம், யாருமே வீடியோ வந்து கிளியராக ஃபுல்ஃபில்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. நிறைய விஷயங்கள் நான் ஒரு நர்சரி கார்டனை பற்றி நான் டீட்டெயிலாக தான் கொடுத்துருப்பேன். டக்குன்னு உள்ளே போகிறது, ஓப்பன் பண்ணுறது, அவங்க பிடிச்ச செடி வரைக்கும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு உடனே ஆன்லைன் சேல்ஸ் இருக்கா, இல்லை இது எத்தனை ரூபா, நான் கண்டிப்பாக அந்த வீடியோக்குள்ளாடி சொல்லியிருப்பேன். ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னா நர்சரி கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருப்பேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணியே தெரிஞ்சுக்கலாம். இல்லை சப்போஸ் நான் அதில் கண்டிப்பாக விலை சொல்லவும் வாய்ப்பு இருக்குது, சொல்லாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லைன்னு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது எதுவும் இல்லாமல் உடனே ஒரு கமெண்ட்டு, இது என்ன ரேட்டு சிஸ்டர், இது என்ன ரேட்டு, அப்புறமா சொல்கிறது இந்த நர்சரி போனோன்னா இந்த நர்சரியில் வந்து ரொம்ப ரேட்டாக இருக்கும். மேக்ஸிமம் நான் போகிற நர்சரியில் எல்லாமே கம்பேர் பண்ணியாச்சுன்னா என்ன சொல்கிறது, ஒரு சில நர்சரியில் வந்து ஒரு சில பிளான்ட் வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு சில பிளான்ட் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். ஸோ வந்து ஃபர்தராக நம்ம வந்து இந்த நர்சரி ரேட்டு ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, மாற்றி இருக்கும். ஒரு சில நர்சரியில் வந்து ரோஸ் பிளான்ட்ஸ்லாம் அவங்களே ப்ரொபகேட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ வந்து அப்போ வந்து அவங்க வந்து அதுக்கு ரேட் வந்து நமக்கு வந்து சீப்பஸ்ட் ரேட்டாக கொடுப்பாங்க. சிலவங்க வந்து பல்க் ஆர்டராக எடுப்பாங்க, அவங்களும் வந்து சீப்பஸ்ட் ரேட்டில் கொடுப்பாங்க. அதுதான் வேரியேஷன். ஸோ ஃபைனலி நான் ரொம்ப பேசிகிட்டே இருக்கேன். ஃபைனலி நமக்கு வந்து இவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்காங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை. ஹாப்பி கார்டனிங். டாடா பாய்.